ஹஸ்தம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. தாயார் சன்னதிக்கு போயிட்டு மல்லிகைப்பூ சரம் வாங்கி போடலாம். இல்லைனா தாமரைப்பூ வாங்கி போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நெய் விளக்கில் ஏற்றுங்க. மகாலட்சுமி சன்னதியை 6 முறை சுற்றி வாங்க. சன்னதிக்கு முன்னாடிக்கு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதாரத்துலேருந்து ரொம்ப தடையாக இருக்குப்பா. பொருளாதாரம் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் நினைக்கிற நேரத்தில் காசு பணம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மனக்குறைகள் அனைத்தையுமே விலக்கி தருவாள் மகாலட்சுமி. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணவரவுகள் வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் 26, 28, 30, 1 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 66 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. சிவபெருமானுக்கு வில்வ மாலை வாங்கி போடுங்க. வில்வ மாலை வாங்கி போட்டு 2 விளக்குகள் ஏற்றுங்க. சிவபெருமான் சன்னதியை 11 முறை சுற்றி சன்னதிக்கு முன்னாடி மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வில்லங்கம், அது வீட்டில் இருந்தாலும் சரி தான், இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி தான், கூடவே இருக்காங்க. அவங்களே நமக்கு சில கஷ்டங்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிற உங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவுகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். இந்த வாரத்தில் 26, 27, 29, 31 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த வாரத்தில் 11 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு 2 விளக்குகள் போடுங்க. அம்மனுக்கு அரளிப்பூ சரம் வாங்கி கொடுங்க. குங்குமம் வாங்கிட்டு போங்க. எப்போ போனாலும் அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்கோ இல்லை அம்மன் வழிபாடு பண்ணுறதுக்கோ போனீங்க அப்படின்னா குங்குமம் வாங்கிட்டு போங்க. அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு. சரிங்களா? அந்த விளக்குகள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அம்பாள் சன்னதிக்கு முன்னாடிக்கு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனக்குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாள் அம்பாள். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து தனவரவுகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அம்பாள் வழிபாட்டின் மூலமாக. இந்த வாரத்தில் 27, 28, 30, 31 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 22 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.